மேனேஜர் சாப்பிடியா? அவர் வீட்டுல சாப்பிட்டு வந்துருப்பாருங்க. எல்லாம் இவன் சமையலுக்கு பயந்துதான். வா தம்பி. தம்பி இல்லப்பா, உங்க மக கண்ணன். அத நான் முடிவு பண்ணிக்குவேன். முதலாளி சும்மா சொல்லப்படாது, பையன் ஆணித்தரமாவே இருக்கான். உங்களுக்கு பிடிச்ச புது ஆட்டுக்கறி, புது கோழிக்கறி, புதுசா கொண்டு வந்த காய்கறி வச்சிருக்கிய. நான் பழைய மாதிரி இல்ல, புதுசுங்கிற வார்த்தையை கேட்டதும் பல்ல காட்டுறதுக்கு சாப்பிடவே. அதே வார்த்தை, அதே குரல், அதே முகம். யார் என்ன சொன்னாலும் சரி, இவதான் கண்ணன். முடிவே பண்ணிடாதரா, இன்னும் இருக்கு. ஏன்டா இவ்வளவு காரம் போட்டிருக்க? எனக்கு காரம் உண்ணா பிடிக்காதுன்னு தெரியல. எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். சந்தேகமே இல்ல மேனேஜர், இவன் தாயா என்னுடைய உண்மையான மகன். கண்ணனை பாத்தியா, ஆனந்த கண்ணீரா வருது. முதலாளி அவசரப்பட்டு கண்ணீரை வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னொருத்தன் வரட்டும், அவன் என்ன செய்யறான்னு பார்த்துட்டு முடிவு பண்ணுவான். வர்றான். வா கண்ணா வா. கவலை இல்லாத மனிதன். எதிரிகள் ஜாக்கிரதை. அவன மாதிரியே சொல்றான். ஏண்டா மாணிக்கம், உன் மக கமலாவை ஸ்கூல்ல சேர்த்துட்டியா? ஏண்டா எவ்வளவு காரம் போட்டிருக்க? எனக்கு காரம் உன்ன பிடிக்காதுன்னு தெரியல. எனக்கு சாப்பாடும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். வச்சோம், அதுலயும் தோத்துட்டோம். இனிமே என்னையா டெஸ்ட் வைக்கிறது? எப்படியா கண்டுபிடிக்கிறது? முதலாளி டெஸ்ட் வச்சு வச்சு நம்ம முடியெல்லாம் உதிர்ந்துரும் போல இருக்க. அட விடியா, என்ன செலவு மிச்சம்? இனிமே நாம 2 பேரும் சலூனுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. முதலாளி எனக்கும் ஒரு சின்ன ஐடியா. உனக்கு இல்லாம வருது. உங்க மகனுக்கு ரத்தத்தை பார்த்தா ஆகாது, உடனே மயங்கி விழுந்துருவான். அதையே ஒரு டெஸ்டா வச்சா என்ன? ஆஹா, இப்பத்தாயா நீ மேனேஜர் பதவிக்கு லாயக்கான ஆளு. இப்ப என்ன பண்றேன் பாரு. மாணிக்கா, மாணிக்கா, இவனை கூப்பிட்டு கூப்பிட்டு வாய் கோணிக்கா. ஐயா கூப்பிடுங்களா? என்ன இவன், நாம கத்தி பேசிக்கிட்டு இருந்த கேட்டுப்பானோ? கத்தியோடய வந்துட்டான். ஆப்பிள் அறுத்துக்கிட்டு இருந்த கூப்பிட்டீங்களா? ஓடி வந்துட்டேன். குடுறா, கத்திய குடுறா. என்னையா தொழில மாத்திக்கிட்டியா? இங்க குடியா குடியா. இந்த கத்தியால உன் விரல நறுக்கு நறுக்குன்னு வெட்டுற, உடனே ரத்தம் குப்புக்கு குப்புக்குன்னு வரும். அந்த ரத்தத்தை பார்த்து எவன் மயங்கி விழுகிறானோ அவன் தான் என் உண்மையான மகன். குட் பிளானிங், இமிடியேட்லி கட்டிங். என்னையா விளையாடுறீங்களா? உங்க குடும்ப விளையாட்டுக்கு ஏன் விரல் தான் கிடைச்சதா? முதலாளி, ஏன் விரல் போறத பத்தி கூட நான் கவலைப்படல. ஆனா பெத்த அப்பனோட ரத்தத்தை பார்த்தாதான் பையனோட மனசுல சென்டிமெண்ட் டச் பண்ணும். உங்க விரல வெட்டுறதுதான் நியாயம். அப்படியா? என் மகன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். தேசத்துக்காக மத்தவங்க ரத்தம் சிந்திருக்காங்க, பாசத்துக்காக பெத்தவன் நான் ரத்தம் சிந்துறேன். அதை அப்படி கொடுங்க, நீட்டுங்க, ஒரே வெட்ட வெட்டிடுறேன். ஆள் காட்டி வரலையா? பார்த்து விட்டு அப்புறம் நான் ஓட்டே போட முடியாது. நீங்க ஓட்டு போடலன்னா ஜனநாயகம் ஒண்ணு செத்துறாது. ஐயோ, விரல குட்டையாகிட்டியா? ரத்தம் ரத்தம் ரத்தம். ஐயோ, ரத்தத்தை பார்த்து மயங்கி விழுந்துட்டான். இவன் தான் என் உத்தம புத்திரன். அவசரப்படாதீங்க, இன்னொருத்தன் வர்றான். அவன் விஷயம் எப்படின்னு பாப்போம். மயக்கமா இல்ல தயக்கமா? ரெண்டு பேரும் மயங்கி விழுந்துட்டானுங்க. இதுல யாரு என் பையன்? எனக்கே மயக்கம் வருது. முதலாளி, உங்களுக்கு முதலாளி, முதலாளி, மேனேஜர் சார், மேனேஜர் சார். ஆஹா, முதலாளியும் தொழிலாளியும் சாவல ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இதுதான் சோசியலிச சாவு. இனிமேல் நான் தான் கண்ணன். இந்த சொத்துக்கெல்லாம் மன்னன். எங்கே பெட்டகச்சாவி?
மூஞ்சிய பாரு, நல்லா உரிச்சு வச்ச கோழி மாதிரி இருந்துகிட்டு. முதலாளி, இன்னும் கொஞ்ச நேரம் நாம அசந்திருந்தோம், நம்ம 2 பேரையும் கொண்டு போய் கொளுத்திட்டு தவசம் பண்ணிருப்பான் பாவி. நேத்து ராத்திரி ராமுடு சோமுடுன்னு ஒரு தெலுங்கு படத்தை பார்த்தங்க. அதுல 2 கண்ணுக்குட்டிகளும் ஒரே மாதிரியா இருக்குது. கண்ணு குட்டி இல்லாம டபுள் ரோல் அடிக்குது. முதலாளி, மாணிக்க சொல்றத கேளுங்க. அந்த கதையில வர கிளைமேக்ஸ் மாதிரி நாமும் பண்ணினா உண்மையான உங்க மகன் யாருன்னு கண்டுபிடிச்சிடலான்னு காலையில இருந்து கழுத்தை அறுத்துக்கிட்டு இருக்கா. அப்படி என்னடா கிளைமேக்ஸ்? 2 கண்ணுக்குட்டியில ஒன்னு ஒரிஜினல், ஒன்னு டூப்ளிகேட். உண்மையான கண்ணுக்குட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக அதோட தாய் மாட்டை தனியா கட்டி வச்சு மாடு மாதிரி சவுக்கால அடின்னு அடிக்கிறாங்க. தாய் மாட்டை அடிச்ச உடனே அதன் உண்மையான கண்ணுக்குட்டி ராமுடு அம்மனை கொட்டதண்டி அப்படின்னு அழுதுகிட்டே தாய்கிட்ட ஓடுது. தெலுங்குல எப்படியா கத்தும்? அது தெலுங்கு கண்ணுக்குட்டிங்க. மாணிக்க சொன்ன கதையில இருந்து உங்களுக்கு என்ன கருத்து விளங்குது? தெலுங்கு கண்ணுக்குட்டிக்கு தாய்ப்பாசம் ஜாஸ்தின்னு தெரியுது. அட நீங்க ஒண்ணு. நம்ம வீட்டுல இருக்கிற 2 கண்ணன்ல உண்மையான கண்ணனை கண்டுபிடிக்க இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ண என்ன? யாரையாவது கட்டி வச்சு அவனுக்கு முன்னால அடிக்கணும்ங்கறியா? யார கட்டி வைக்கிறது? கண்ணனுக்கு தான் அம்மா இல்லையே. அப்பா இருக்கீங்களா? நானா? ஆமா முதலாளி, உங்களை தூண்ல கட்டி வச்சு அவங்க 2 பேரும் பாக்குற மாதிரி சவுக்கால அடிக்கணும். 2 பேருமா? அவனும் 2 பேர் இருக்கிறானுங்களே. சரி, அப்படி அடிச்சோம்னு வச்சுக்கோ, என்ன நடக்கும்? ஐயோ ஐயோ, என் சமையல சாப்பிட்டு சாப்பிட்டு சட்டுன்னு உங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. முதலாளி, நீங்க அடிபடும் போது பயங்கரமா கத்துவீங்க. அந்த சத்தத்தை கேட்டு எவன் ஒருத்தன் அப்பா அப்பான்னு கதறிக்கிட்டு உங்ககிட்ட வர்றானோ அவன் தான் ஒரிஜினல் மகன், இன்னொருத்தன் டூப்ளிகேட். எப்படி எப்படி? ஆஹா ஆஹா, பிரமாதம், நல்ல ஐடியா. அப்ப நான் தூண்ல கட்டட்டுங்களா? அப்ப நான் சவுக்கால அடிக்கட்டுங்களா? அடே, என் மகனை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள என் கைகால வெட்டி என்ன ஊனமாக்கிருவீங்க போல இருக்க. பரவாயில்ல மேனேஜர், பரவாயில்ல, கடைசி முயற்சி. அப்பா 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 அப்பாவா? மறுபடியும் குழப்பம் ஆரம்பிச்சாச்சு. அப்பா, இவன் தானே உங்களை அடிச்சவன். இவனை நான் சும்மா விட மாட்டேன். அவனை என்ன பண்றான்னு இப்ப பாருங்க. அடிக்கிறேன். முதல்ல அடிக்கிறேன், அப்புறமா பிடிக்கிறேன். கத்துற இன்னும் அடிக்கவே இல்லையே. அந்த பாவி பையன் புக்குன்னு அடிக்க சொல்லலாம். ஐயா அடிக்கிறேன். ஏண்டா மாணிக்கம், விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது, 2 பயர்களும் எழுந்திருக்கவே இல்லையா? ஒருத்தர் எழுந்திருக்கவே இல்ல, இன்னொருத்தர் எழுந்து காலையில வெளியே போனாரு, ஆளே காணோம். எதுக்கு முதலாளி கேக்குறீங்க? அதுல விஷயம் இருக்குடா மாணிக்கம். எவன் இன்னைக்கு என் கால்ல வந்து விழுகிறானோ அவன் தான் என் உண்மையான மகன். அப்பா அப்பாவா? எந்திரா, உனக்கு இப்படி ஒரு ஆசையா? தப்பா நினைக்காதீங்க முதலாளி, உணர்ச்சி வசப்பட்டு காலில் விழுந்துட்டேன். இனிமே என் மகனை பத்தி பேசும்போது. குட் மார்னிங் அங்கிள். மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் அம்மா, உட்காருங்க. வீட்டுக்கு ஒரே ஆம்பளை குட் மார்னிங் டா. குட் மார்னிங். ஏன் அங்கிள், பிறந்த நாள் டெஸ்ட்ல யார் ஜெயிச்சா? இன்னும் 2 பேரும் வரலையம்மா. வந்தா தானே உண்மை தெரியும். என்னைக்கு எனக்கு நல்ல வழி பிறக்க போகுதோ. நிச்சயமா இன்னைக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும்னு நான் நம்புறேன். அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நீயே என் கால்ல விழுகிற? பெத்தவங்க கால்ல விழுறதுக்கு பிள்ளைங்க கொடுத்து வச்சிருக்கணும். இன்னைக்கு என் பர்த்டே ஆச்சே, மறந்துட்டீங்களா? என்னப்பா அது, வாழ்த்த வேண்டிய நேரத்துல இப்படி தயங்குறீங்களே? தயக்கம் இல்லப்பா, தயக்கம் இல்ல. என் உண்மையான வாரிசு கிடைச்சிருச்சுங்கிற சந்தோஷம். தீர்க்காய் இருப்பா. அப்பா, உங்க ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன் நான் தான். என்ன வாழ்த்துங்கப்பா. நீ என்ன சொல்ற? என்ன ஒண்ணு தெரியாத மாதிரி கேக்குறீங்கப்பா. இன்னைக்கு என் பிறந்த நாள், மறந்துட்டீங்களா? ஸ்வீட் எடுத்துக்கங்க. ஏமா, ஸ்வீட் எடுத்துக்க. அத்த, ஸ்வீட் எடுத்துக்கங்க. வீட்டுக்கு ஒரே ஆம்பளை ஸ்வீட் எடுத்துக்கடா.
என்னது ஸ்வீட் கூட ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு? எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்? டே டூப்ளிகேட், ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நீயே என் பிறந்த நாளை கலந்துக்க. இந்த ஸ்வீட் என் பிறந்த நாளைக்கு நீயே எனக்கு ஸ்வீட் கொடுக்குறியா? யார் டூப்ளிகேட் யார் ஜெயிலுக்கு போறவங்கறத பார்க்கலாம். நீங்க ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? நான் சொல்றது கேளுங்க. இன்னைக்கு ஈவினிங் நடக்கிற பர்த்டே பார்ட்டில நீங்க 2 பேரும் கலந்துக்கணும். கலந்துக்கிறேன், நானும் கலந்துக்கிறேன். ஹேமா, உண்மையான கண்ணனை கண்டுபிடிக்க நீ ஏதாவது வழி வச்சிருக்கியா? ஆமாமா.